இங்க ஒரு சயின்டிஸ்ட் ஒரு சின்ன பொருளை எப்படி பெருசா மாத்துறதுன்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். அப்படி ஒரு நாள் அதுக்கான மிஷினை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவன் 2 வயசு குழந்தையோட பொம்மையை வச்சு டெஸ்ட் பண்ணனா அது அந்த குழந்தை எடுக்க வரும்போது அந்த ரேஸ் எல்லாம் குழந்தை மேலையும் பட்டுடுது. பொம்மை பெருசாகலையே, இது ஒர்க் அவுட் ஆகல போலன்ட்டு குழந்தைய கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறான். ஆனா அங்க இருந்த எலக்ட்ரிக்கல் வேவ்ஸ் எல்லாம் குழந்தை மேல பட்டு குழந்தை அப்பாவை விட பெருசா மாறிடுது. அந்த சமயம் பார்த்து வெளியில போன அம்மாவும் வீட்டுக்கு வர பெருசான குழந்தைய பார்த்து அதிர்ச்சியில பொத்துன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இப்படி வளர்ந்த ஒத்த குழந்தைய சமாளிக்க மொத்த குடும்பமும் படாத பாடுபட்டு இருக்கும். அதனால குழந்தைய ஒரு ரூம்குள்ள போட்டு பூட்டி வைக்க அவன் கதவையே பேத்துக்கிட்டு வெளியில வந்துடுறான். சரின்னு ஒரு ரோப்பெல்லாம் வச்சு கேஜ் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள குழந்தைய அடைச்சு வச்சிருக்காங்க. இப்ப பெரிய பையனை குழந்தைய பாத்துக்க சொல்லிட்டு சயின்டிஸ்ட் இதுக்கு முன்னாடியே பெருசா உள்ள பொருளை குட்டியாக்குறதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிச்சு வச்சிருப்பான். அதை எடுக்கிறதுக்காக வைஃப கூட்டிட்டு லேபுக்கு கிளம்ப அந்த சமயம் குழந்தைய பாத்துக்கிறதுக்காக இவங்க முன்னாடியே செட் பண்ண நானி பொண்ணும் வர குழந்தையோட அசுர சைஸ பார்த்து அவளும் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அவளை வீட்டுக்குள்ள கட்டி போட்டு நடந்ததை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது டிவி பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்த குழந்தை டிவில இருந்து வந்த எலக்ட்ரிக்கல் வேவ்ஸ்னால இன்னும் பெருசா வளர்ந்துடுது. வீட்டையே ஓட்ட போட்டுட்டு வெளியில வந்துடுறான். இவ்வளவு பெரிய குழந்தைய ஊரே வாய பழந்து பாத்துட்டு இருக்க. அப்ப அந்த சைடா வந்த அப்பா சயின்டிஸ்டோட எதிரி ஒருத்தன் அதை பார்த்துட்டு குழந்தைய பிடிக்கிறதுக்கு தப்பான ஒரு வழியை சூஸ் பண்றான். ஆக்சுவலா அவனுமே ஒரு சயின்டிஸ்ட் தான். அப்போ குழந்தைய பிடிச்சி ஒரு ட்ரக்ல போட்டு கூட்டிட்டு போற வழியில நிறைய எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அந்த குழந்தை அதுல இருந்து வந்த மொத்த எலக்ட்ரிசிட்டியையும் உள்வாங்கி ராட்சச சைஸுக்கு மாறிடுறான். குழந்தைனாலே சொன்ன பேச்சை கேட்காம அடம் பிடிக்கும் வாழுத்தன போனும். இவ்ளோ பெரிய குழந்தை அது சைஸுக்கு என்னெல்லாம் கையில கிடைக்குதோ எல்லாத்தையும் பொம்மைன்னு நினைச்சு பிடிக்கி தூக்கி வீசிடுறான். அவனோட அண்ணனையும் நானியையுமே தூக்கி அவனோட பாக்கெட் குள்ள போட்டுக்கிறான். அவன் கிட்டே இருந்து தப்பிக்க அண்ணனும் அந்த நானியும் ஒரு காருக்குள்ள குதிக்க அந்த காரையே அலாக்கா பொம்மை கார்னு நினைச்சு தூக்கி விளையாண்டுட்டு இருக்க ஒரு கட்டத்துல அந்த காரை உயரமான ஒரு பொம்மை மேல வச்சிடறான். அந்த கார் இப்போ கீழே விழ செத்தாங்கடா 2 பேரும் நினைச்சா நல்ல வேலையா இந்த குழந்தைய அந்த காரை கேட்ச் பண்ணிடுறான். இதனால 2 பேரும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. அங்க இருக்கிற ஒரு பெரிய கிட்டாரை பார்த்துட்டு அதை புடுங்கி குழந்தை கையில வச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்க அந்த கெட்ட சயின்டிஸ்ட் மிலிட்டரி ஆளுங்களை வச்சு குழந்தைக்கு மயக்க ஊசி போட பார்க்க அந்த ஊசி கிட்டார் மேல பட்டு குழந்தைக்கு ஷாக் அடிக்க குழந்தை அழ ஆரம்பிச்சிடுறான். அதனால குழந்தைய காப்பாத்த அம்மாவும் பெருசாகி குழந்தைய சமாதானப்படுத்தி புடிச்சுக்க அப்ப சயின்டிஸ்ட் சின்னதாக்குற மிஷினை வச்சு ஒரு வழியா அம்மா குழந்தை 2 பேரையும் நார்மல் ஆக்கிடுறான்.